பூந்தமல்லி ஒன்றியத்தில் தேமுதிக சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு. தமிழ்நாட்டில் கடந்த சில வாரங்களாக கோடை வெயில் சுட்டெரிக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியினர் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து உதவ வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் தேமுதிகவினர் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பந்தல் திறந்து பொதுமக்களுக்கு உதவி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பூந்தமல்லி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட செந்நீர்குப்பம் மற்றும் வயலநல்லூர் ஊராட்சிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா ஒன்றிய செயலாளர் லயனார் சுரேஷ் தலைமையில் நேற்று நடைபெற்றது. ஒன்றிய அவைத்தலைவர் சஞ்சீவி, பொருளாளர் சிவா வரவேற்றனர். மாவட்ட துணை செயலாளர் சதீஷ் என்கின்ற சத்யநாராயணன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் டி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட அவைத்தலைவர் ஆயல் சரவணன் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தனர். தொடர்ந்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தண்ணீர், மோர், பழரசம், வெள்ளரி, தர்பூசணி, இளநீர், பழங்கள் உள்ளிட்ட குளிர்ச்சி தரும் பொருட்களையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மாரிமுத்து, கண்ணன், மனோஜ், ஒன்றிய நிர்வாகிகள் பிரபாகரன், பன்னீர் சூர்யா, ஊராட்சி மற்றும் கிளை செயலாளர் மோகன், ரமேஷ், வெங்கடேஷன், பெரியசாமி, கார்த்தி, திவாகர், குமரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம் நிறைந்திருக்கும் கருப்பு வைரமே, பல குடும்பங்களை வாழ வைத்த அன்பு தெய்வமே. இதயமெல்லாம்